ஓம் சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 50வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 50. ஓம் ஹிருதய கிரந்தி பேதகாய நமஹா. நான் இந்த உடல் என்ற எண்ணத்துடன் நாம் இந்த உடலை உபயோகித்து நம்முடைய மனது, அறிவு, புலன்களால் செய்யும் எல்லா காரியங்களும் இரு வினைகளை தோற்றுவிக்கும். அது சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, துக்கம் என்று மாறி மாறி இவ்வாறாக இரு வினைகளை விளைவிக்கும். இவை அனைத்தும் நம்முடைய இதயத்தில் ஒரு முடிச்சுகளாக அமைந்துவிடும். இந்த முடிச்சுகளை வெட்டி வீழ்த்துவதை சத்குருவான ஸ்ரீ சாயிபாபா போன்றோர் செய்கின்றனர். இந்த முடிச்சியையே ஹிருதய கிரந்தி என்று கூறுகின்றனர். இந்த ஹிருதய கிரந்தியை வெட்டி வீழ்த்திவிட்டு, நீ இந்த உடல் அல்ல, நீ அந்த அழியாத ஆத்மா என்று ஸ்ரீ சத்குரு சாயிபாபா நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் ஒரு ஞானியிடமோ, தத்துவதர்ஷியிடமோ அல்லது ஆத்மானுபவம் பெற்றவரிடம் பக்தியுடன் சரணடைந்து, அவரிடம் இந்த மெய்யறிவை எனக்கு எப்பொழுது புகட்டுவீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். இத்தகைய ஞானிகளும் தத்துவதர்ஷிகளும் நம்மை ஆத்ம விசாரம் செய்யும்படி கூறுகின்றனர். ஆத்ம விசாரம் என்றால் நான் யார் என்று அறிந்து கொள் என்று சொல்கின்றனர். இவ்வாறு ஸ்ரீ சாயிபாபாவும் தன்னுடைய பக்தரை படிப்படியாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய செய்கின்றார். நான் தான் அனைவற்றையும் செய்பவன் என்ற அகங்காரத்தோடு தன்னுடைய பக்தன் இருக்கக்கூடாது என்று பாபா அறிவுறுத்துகிறார். நாம் அனைவரும் இறைவனை சார்ந்தவர்கள். இறைவன் எதையும் சார்ந்தவர் அல்ல. நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுவித்து, நம்மை காரியங்களை செய்விக்க வைப்பது அந்த இறைவனே. இறைவனே அனைத்தையும் செய்பவர் என்ற எண்ணத்தை நம் மனதில் விதைப்பவர் ஸ்ரீ சாயி பாபா. இவ்வாறு நம்மை படிப்படியாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய செய்து நம்முடைய பிறப்பு இறப்பு என்னும் இந்த கர்ம பந்தத்திலிருந்து நம்மை விடுவிப்பதும் ஸ்ரீ சாயிபாபாவே. ஓ சாய்ராம்.